ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிந்து அகாடமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 9th மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன இருக்குன்னா செட். அப்போ a set is a well defined collection of objects அப்படின்னு சொல்றாங்க. இப்போ well defined collectionனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா which are possible to count. So which are possible to count அப்படிங்கறத மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னா செட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா a equal to 1 2 3 4 5. ஸோ இதை ஒரு செட்டா நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள இருக்க இந்த 1 2 3 4 5 இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மெம்பர்ஸ் இல்ல எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இத செட்டுக்குள்ள போடும்போது லிஸ்டட் ஒன்லி ஒன் சமம். ஓகேவா? செட்டுக்குள்ள போடும்போது எத்தனை டைம்ஸ் தான் வரணும்? ஒரே ஒரு டைம் தான் வரணும். நெக்ஸ்ட் the order of listing the elements of the set does not change the set. என்ன சொல்றாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் எடுத்திருந்தேன் இல்லையா 1 2 3 4 5ன்னு, இதுவும் இதே மாதிரி 5 3 2 4 1 இதுவும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. சோ இந்த எலிமெண்ட்ஸ் உள்ள மாறுனா செட்டே மாறுங்கிற அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா நான் சில கொஸ்டின்ஸ் தரேன், இதுல எது செட் அண்ட் எது நாட் அ செட்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றீங்களே, அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, என்னென்ன 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். விச் ஆர் பாசிபிள் டு கவுண்ட். அதனால இது என்ன சொல்லிடலாம், ஈஸியா செட்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். ஸோ ஒன்லி அந்த 26 லெட்டர் A B C Tன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இசட் வரைக்கும். அப்படின்னா அது என்னது? இஸ் அ செட் விச் இஸ் பாசிபிள் டு கவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். ஸோ குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன படுது, இங்க அடிப்படுது. ஸோ குட் ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு? இப்போ ஒரு கிளாஸ்ல ரொம்ப புவரா படிக்கிறவங்களுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். இதே ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு மேல இருக்க டாப் ஸ்கோர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்க தான் குட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். விச் ஆர் நாட் பாசிபிள் டு கவுண்ட். ஓகேவா? அதனால இது நாட் அ செட். ஓகேவா? இங்கிலீஷ் ஆல்பபெட் செட். ஓகேவா? நெக்ஸ்ட் the collection of states in our country. அப்போ நம்ம கிட்ட இருக்க ஸ்டேட்ஸ், நம்ம கண்ட்ரி என்ன, இந்தியா. ஸோ இந்தியாவோட ஸ்டேட்ஸ் என்னென்ன நம்ம நார்மலா சொல்லலாம் இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா என்ன பண்ணிட்டு போயிடலாம், செட்குள்ள எழுதிடலாம். ஸோ விச் இஸ் அ செட் விச் ஆர் பாசிபிள் டு கவுண்ட். அதனால இது செட். நெக்ஸ்ட் the collection of beautiful flowers in a garden. அப்போ கார்டன்ல இருக்க பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் மட்டுமாமா. எப்படி அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் சொல்லுவோம்? இப்போ எங்க வீட்டு கார்டன்ல ஃப்ளவர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா நான் சொல்லிடுவேன். ஓகேவா? எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு கேட்டா கூட சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் முல்லை இருக்கு, மல்லி இருக்கு, அப்புறம் டூலிப் இருக்கு, லோட்டஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் கேட்டா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு டூலிப் பிடிக்கும் அண்ட் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு டூலிப் பிடிக்கிறேன்னா அது என்னது, ஒரு அக்லியான ஃபிளவர் மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஜாஸ்மின் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு ஜாஸ்மின் பிடிக்காது. அப்படின்னா அது என்னது, இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர். அப்போ விச் இஸ் நாட் அ செட். ஓகேவா? விச் இஸ் unable and possible to define a beautiful flower. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா நோட்டேஷன்.
ஸோ நொட்டேஷன் என்னன்னா உருவமைப்பு. ஒரு செட் இப்படிதான் அமையணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையா இது வந்து இருக்கும். ஓகேவா? A set is usually denoted by a capital letter of English alphabets. அப்போ ஒவ்வொரு செட்டும் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸால ரெப்ரசென்ட் ஆகி இருக்குமாமா. ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். A ஈக்குவல் டு ஒரு செட் வரும். ஓகேவா? அப்புறம் B ஈக்குவல் டு போட்டு ஒரு செட் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் என்ன எப்படி இருக்குமாமா, அந்த செட்டு ரெப்ரசென்ட் ஆகி இருக்குமாமா. ஓகே, நோட்டேஷன்ல செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, the element of a set is written within a cursive brackets அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப cursive bracketsனா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, a equal to சொல்லி ஒரு செட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கணும். இது cursive brackets. அப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு செட்ல என்னதான் பண்ணிருக்கணும், இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கலாம், ஹோல் நம்பரா இருக்கலாம், ஒரு இண்டீஜரா இருக்கலாம். ஓகேவா? ஒரு ரேஷனல் நம்பர்ஸா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? எதா வேணாலும் இருக்கலாம். மேபி ஒரு ஆல்பபெட்ஸ் கூட வச்சுக்கலாமே. ஸோ எதா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆல்பபெட்ஸ் எழுத போறேன். ஓகேவா? X, Y, Z, B, C கொஞ்சம் ஆல்பபெட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டுவா நாட் பிலாங்ஸ் டுவா, பிலாங்ஸ் டுனா என்ன, நாட் பிலாங்ஸ் டுனா என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பாருங்க. The X is a element of A. Xங்கிறது A ஓட எலிமெண்ட் ஆமா. Or X belongs to A ன்னு சொல்லி எழுதலாமாமா. இப்போ இந்த Xங்கிறது வந்து dash of A, ஏக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு belongs to ஒரு சிம்பிள் போடணும். ஓகேவா? புரிஞ்சா? இதே ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. The X is not an element of A or X not belongs to A அப்படின்னா இந்த மாதிரி எழுதணுமாமா. ஓகேவா? நான் காட்டுறேன். ஸோ அப்போ எக்ஸ் சப்போஸ் இதுக்குள்ள இல்லாம y z b c மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? ஸோ நான் வேற ஏதாச்சும் சொல்றேன். ஓகேவா? நீங்க கண்டுபிடிங்க இப்ப. ஓகே, செட் எப்படி இருக்கணும், நொட்டேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோமா, அதோட ரூல்ஸையும் வித் எக்ஸாம்பிள்ஸோட சின்னதா கொடுத்துருக்கேன். ஓகேவா? A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பாயிண்டா A ஈக்குவல் டு ஒரு கர்சிவ் பிராக்கெட்ஸ்குள்ள தான் அதோட எலிமெண்ட்ஸ் எழுதி இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் B ஈக்குவல் டு போட்டு ஒரு கர்சிவ் பிராக்கெட்ஸ்குள்ள தான் என்ன பண்ணிருக்கணும், அதோட எலிமெண்ட்ஸ் எழுதி இருக்கணும். நெக்ஸ்ட் belongs to or not belongs to பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். A dash 1. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இது belongs to or not belongs to சொல்ல போறீங்க. அப்போ A குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 3 5 7. நெக்ஸ்ட் B குள்ள என்ன இருக்கு, 2 4 6 8. சோ இந்த நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்போ A ல 1 இருக்கா, இருக்கு இல்லையா? அப்போ it belongs to 1. A belongs to 1 ன்னு சொல்லி எழுதுறோம். செகண்ட் ஒன் B குள்ள 3 இருக்கா, 2 4 6 8 தான் இருக்கு. அப்போ 3 இல்ல. சோ B is not belongs to 3 ன்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? அப்புறம் B 2ல இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். 2ல B இருக்கா, இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து belongs to. அப்புறம் A ல 7 இருக்கான்னு பார்க்கணும். A ல 7 இருக்கா, இருக்கு. சோ அப்ப A ல 7 இருக்கு. சோ belongs to. A ல 2 இருக்கா, இல்ல. B ல தான் 2 இருக்கு. சரியா? அப்ப இது வந்து not belongs to. ஓகேவா? அப்புறம் B ல 6 இருக்கான்னு பார்க்கணும். B ல 6 இருக்கா, இருக்கு. அப்ப இது வந்து belongs to ன்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, கன்சிடர் தி செட் A ஈக்குவல் டு கர்சிவ் பிராக்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். ஸோ வந்து கர்சிவ் பிராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செட் இது மட்டும் தான்.
So fill in the blanks within an appropriate symbol belongs to or not belongs to சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ முரளி விஜய் அப்படிங்கிற பேர் வந்து செட் ஏல இருந்துச்சா? எஸ் இருக்கு. அப்போ இது வந்து பிலாங்ஸ் டுன்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகேவா? அப்புறம் அஸ்வின்ங்கிற நேம் செட் ஏல இருந்துச்சா? எஸ் இருந்துச்சு. சோ அஸ்வின் பிலாங்ஸ் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பத்ரிநாத்ங்கிற பேர் ஏல இருந்துச்சா? எஸ் இருக்கு. சோ அந்த பேர் என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ கங்குலிங்கிற பேரு ஏல இருக்கா? இல்ல. அப்போ அது என்னது? ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் அ நாட் பிலாங்ஸ் டு சொல்லி போடணும். ஓகேவா? டெண்டுல்கர் ஏல இருக்கா? இல்ல. சோ அது வந்து நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். ஓகேவா? இப்போ செட் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். அதைய எந்த வேலை எழுதணும், ஸோ அதோட நோட்டேஷன் ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் அப்படின்னா அந்த எழுதியிருக்க செட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் எழுத முடியும், என்னென்ன வேஸ் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படிங்கறது தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். ஓகேவா? இது மொத்தம் 3 டைப் இருக்கு. என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்னன்னு சொல்றேன். A set is described in words. So வார்த்தைகளால சொல்லிருந்தாங்கன்னா அது என்னது? Is a descriptive form. நான் எக்ஸாம்பிள் செட் சொல்றேன். A equal to A E I O U அப்படிங்கிற ஒரு பபுலா இருக்கு. And Bங்கிற செட்டு ஹோல் நம்பர் 0 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ இந்த செட்டை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதணும்? சோ எப்பயுமே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல ஒரு செட்டை மாத்த சொல்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு 3 வேர்ட்ஸா போட்டுருணும். என்னென்னா த செட் ஆஃப், த செட் ஆஃப்னு இந்த 3 வார்த்தை என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடி போட்டுறணும். ஓகேவா? அப்போ இந்த செட்டை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மா மாத்த போறோம்? இது எல்லாமே என்னது? வவல்ஸ். வவல்ஸ்ல எல்லாமே இருக்கா? இருக்கு. அப்போ the set of all vowels in English alphabets. அவ்வளவுதான். சோ ஒரு செட்டை நம்ம வார்த்தைகளால டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா? செகண்ட் பி பார்க்கலாமா? அதே மாதிரி இந்த செட் ஆஃப் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேவா? பி என்னது? 0 1 2 3. அப்போ இது என்னது? ஹோல் நம்பர் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இட் இஸ் அ ஹோல் நம்பர். 0 இல்லைன்னா என்ன சொல்லிருப்போம்? நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிருப்போம். அப்போ the set of whole numbers அப்படின்னு போட்டோம்னா b யோட வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செட் பில்டர் ஃபார்ம். இது வந்து ஒரு செகண்ட் ஃபார்ம். இத வந்து ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி டிஸ்கிரைப் ஆயிருக்கணும்? ஒரு ரூல் பேஸ்ல டிஸ்கிரைப் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு நோட் பார்த்தலாம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா இருக்கும். சோ நோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சிம்பிள் இந்த மாதிரி 2 டாட் வச்சிருக்க இந்த சிம்பிளும் இந்த மாதிரி போட்டிருக்க ஒரு ஸ்டாண்டிங் லைனும் என்ன சொல்லுது அப்படின்னா சச் தட் அப்படிங்கிற மீனிங்க சொல்லுதாமா. சச் தட் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா அத்தகைய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். அப்ப சச் தட்டோட வேல்யூ அத்தகைய அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த டபுள் ஃபுல் ஸ்டாப்க்கும் ஸோ கொலனுக்கும் அண்ட் ஸ்டாண்டிங் லைனுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ 2 வந்தாலும் மீனிங் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேவா? அப்ப a ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். ஆமாவா? நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதிருந்தோம்? a ஈக்குவல் டு AEIOU அண்ட் b ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ் எழுதிருந்தோம். ஓகேவா? அப்போ a என்னவாமா? எக்ஸ் ஆமா. ஓகேவா? அத்தகைய எக்ஸோட வேல்யூ, அப்படிப்பட்ட அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னா வவல்ஸ் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ இந்த சச் தட் அத்தகைய அந்த வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னா அப்படிப்பட்ட எக்ஸோட வேல்யூ என்னன்னா அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? அது என்னது? நம்ம ஏக்கு என்ன வேல்யூ எழுதிருக்கோம்? இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல இருக்க வவல்ஸ் எழுதிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பி. ஸோ பி அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டிங் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட எக்ஸோட வேல்யூ என்னன்னா இஸ் அ ஹோல் நம்பர்.
ஓகேவா? புரிஞ்சா? இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? ஒரு ரூல் பேஸ் பண்ணியே அமைஞ்சிருச்சுன்னா அது என்னது? ஒரு செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னா ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் வேற என்னன்னு சொல்றாங்கன்னா டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அப்போ உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டினா போதும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதியிருந்தேன்ல ஏ ஈக்குவல் டு AEIOU. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல என்ன எழுதணும்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல AEIOU இங்கிலீஷ்ல இருக்க எல்லா பபிள்ஸும் அப்படின்னு சொல்லி எழுதணும். த செட் ஆஃப் ஆல் பபிள்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணுமா? நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்? எக்ஸ் இது, அப்படிப்பட்ட எக்ஸோட வேல்யூ என்னது? பபிள்ஸ் தான் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் சொல்லி எழுதுறோம். இப்போ அந்த மாதிரி எழுதாம அதோட வேல்யூ என்ன, ஓகேவா, அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணினா அதுதான் என்ன ஃபார்ம்? ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பி என்ன எழுதணும்? ஹோல் நம்பர்ஸ் எழுதணுமா? 0 1 2 3 எழுதணும் செகண்ட் எக்ஸாம்பிளா. அப்ப டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல என்ன எழுதணும்? the set of whole numbers அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம்ல எக்ஸ் இது, எக்ஸோட வேல்யூ என்னது? ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டணும். அதே மாதிரி அப்ப பி ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? வேல்யூஸ லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. 0 1 2 3 சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. சோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம்ல இருந்தா மாத்தி மாத்தி கொஸ்டின் வரும். அண்ட் இந்த ஃபார்ம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1ல மாத்தி மாத்தி எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 1.2 வந்து பார்க்க போறோம். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னா ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த ரோஸ்டர் ஃபார்ம். சோ கொடுத்திருக்க செட் லெட்டர்ஸ வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எப்பயுமே செட் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? A ஈக்குவல் டு சொல்லிதான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாச்சு. அப்போ கர்சிவ் பிராக்கெட் செகண்ட் போட்டாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல என்ன எழுதணும்? எல்லா எலிமெண்ட்ஸையும் தனித்தனியா லிஸ்ட் அவுட் பண்ணா மட்டும் போதும். அப்போ A எஸ், இன்னொரு எஸ் போடணுமா? போடக்கூடாது. ஏன்னா செட்டுக்குள்ள வந்த லெட்டரே மறுபடியும் ரிப்பீட் ஆக கூடாது. ஓகேவா? AS EM NT அவ்வளவுதான். ஓகேவா? இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல். இங்க ஆல்ரெடி A போட்டுட்டோம், அதனால மறுபடியும் A போடாம வேற வேர்ட் போடலாம். சோ B ஈக்குவல் டு, ஓகேவா, என்னென்ன போடலாம்? B ல என்னென்ன இருக்கு? P R I N C P O P ஆல்ரெடி போட்டுட்டோம், அப்போ போடக்கூடாது. அப்ப அதே ஏவா மாத்திரலாம். ஓகேவா? A L அவ்வளவுதான். நம்மளோட ஆன்சர் வந்துருச்சு. சோ இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ், கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.